ஓம் சாய்ராம். என்னுடைய பிரியமான பக்தர்களே, உங்களுடைய பலவிதமான சங்கடங்களுக்கு இந்த ஒரு பதிவே தீர்வாய் இருக்க போகுது. என்னுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் இருந்தால் மட்டுமே என்னுடைய இது போன்ற அருள்மொழிகளையும் அருள் வாக்குகளையும் கேட்க முடியும். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகிறது. அதற்கான மங்கள அறிகுறி தான் நீ இப்போ இந்த பதிவை என் வாய்மொழியாக கேட்டுக்கிட்டு இருக்கிற. வாழ்க்கையில் எந்த மாதிரியான சோதனைகளும் எந்த மாதிரியான கஷ்ட காலங்கள் வந்தாலும் அது எல்லாத்தையும் தாண்டி போகக்கூடிய பக்குவத்தை என்னுடைய பக்தர்களுக்கு நான் எப்போதும் வழங்கி கொண்டே இருக்கிறேன். ஆனால் ஒரு சிலருக்கு என்னுடைய ஒரு விஷயங்களையும் பொறுமையாக இருந்து அதை என் கையில் இருந்து பெறுவதற்கான பக்குவம் இல்லாமல் போகிறது தான் அவங்க கஷ்டப்படுறதுக்கான காரணமாக இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையுமே என்கிட்ட வந்து நீங்கள் முறையிடுறீங்க. நான் அதை தப்புன்னு சொல்லலை. ஆனால் முறையிட்ட உடனேயே உங்களுக்கு அதற்கான பதில் வேணும், அதற்கான தீர்வு வேணும்னு சொல்லி அவசரப்படுறீங்க. அதுதான் தப்பு. உங்கள் மனபாரத்தை இறக்கி வைக்கக்கூடிய இடமாகவும் உங்களுடைய மனசுக்கு இளைப்பாறக்கூடிய இடமாகவும் என்னுடைய பாதம் எப்பவும் இருக்கும். ஆனால் என்கிட்ட கொடுத்துட்டு எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்க பாபான்னு பொறுப்பை மொத்தத்தையும் என்கிட்ட நீங்கள் ஒப்படைச்சாதான் உங்களுடைய கஷ்டத்தை நான் தீர்க்க முடியும். ஏன்னா பொறுப்பை ஒருத்தர் கையில் கொடுத்துட்டு உடனே அதுக்கான தீர்வு வேணும்னு சொல்லி கேட்டால் அது சரியான தீர்வாக இருக்குமா சொல்லு? ஏன்னா ஒரு மரத்தில் ஒரு பழம் நமக்கு கிடைக்கணும்னா அதுக்கு நாம் குறைஞ்சது ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் காத்திருக்கணும். ஏன்னா ஒரு மரம் அதுக்கான காலகட்டம் வரும்போது தான் பூக்கும். அதுலேயும் காற்றுல நிறைய கீழே விழுந்துடும். ஒரு சில பூக்கள் வெயில் தாங்காமல் கருகியும் போகும். அது எல்லாத்தையும் தப்பிச்சு வரக்கூடிய பூ தான் நிலச்சி நின்று அது காயாகி கனிஞ்சி பழமாக உன் கைக்கு வந்து சேரும். அது போலத்தான் நீ என்கிட்ட வைக்கக்கூடிய கோரிக்கைகளும் அது உனக்கானதாக மாறுவதற்கும் உனக்கு சரியானதாக உன் கைக்கு வந்து சேர்றதுக்கும் ஒரு சில காலகட்டங்கள் தேவைப்படுது. அதுக்குள்ளே நீ அவசரப்பட்டா உனக்கு எப்படி அது சரியான தீர்வாக கிடைக்கும்? அதனால் என்கிட்ட உன்னுடைய சங்கடங்களையும் உன்னுடைய கோரிக்கைகளையும் ஒப்படைச்சிட்டு நீ அடுத்தபடியாக உன்னுடைய கடமையை செய்ய ஆரம்பிக்கணும். அப்படி நீ செய்யும்போது இது என்கிட்ட கொடுத்துட்ட இல்லையா, நான் என் பிரச்சனைகளை என் பாபா பாதத்தில் வச்சுட்டேன், என்னுடைய சங்கடங்களில் சாய் காதில் போட்டு வச்சுட்டேன், அவர் பார்த்து எனக்கு நல்ல தீர்வு கொடுப்பாருன்னு சொல்லி முழுமையாக என்னை நம்பி பரிபூர்ண சரணாகதி அடைஞ்சு பாரு. அதுக்கப்புறமா உனக்கு உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் விலகிறதையும் நீ கேட்டது எல்லாம் உனக்கு கிடைக்கிறதையும் உன்னுடைய சங்கடங்களுக்கான தீர்வுகள் உனக்கு கையில் கிடைக்கிறதும் நீயா உணர்வ. இதைத்தான் நான் என் பக்தர்கள் கையில் எதிர்பார்க்குறேன். எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரம் காட்டாதீங்க. பதறின காரியம் செதறிடும்னு சொல்லுவாங்க. அது போலத்தான் நீ செய்யக்கூடிய செயல்களுடைய பலன் கூட கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் காலகட்டம் ஆகலாம். ஆனால் அந்த காலகட்டம் வரைக்கும் நீ பொறுமையாக காத்திருக்கணும். ஏன்னா என்றைக்குமே நாம் உண்மையாக நேர்மையாக உழைச்சதுக்கான பலன் கிடைக்காம போகாது. எப்போவுமே உண்மைக்கும் நேர்மைக்கும் உழைப்புக்கும் அதுக்கான ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கும். சிறிது காலதாமதம் ஆனாலும் மனதளவில் குழப்பம் கொள்ளாதே. உன்னுடைய எல்லா சங்கடங்களையும் நான் அறிவேன். நான் இங்கே சும்மா உக்காந்துட்டுருக்கேன்னு நீ நினைக்கிறியா? கிடையாது. உன்னுடைய கர்ம வினை பதிவுகள் அதிகம். இது உன்னால் உணர முடியாது. ஆனால் உன் குருவாகிய என்னால் உணர முடியும். உன்னுடைய கர்ம வினையெல்லாம் என்னுடைய துணியில் இட்டு பொசுக்கி கொண்டு இருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் காலம் நீ பொறுமையாக இருந்துட்டியானா உன்னுடைய உழைப்புக்கான பலனையும் உன்னுடைய எல்லா விதமான கஷ்டங்கள் தீர்வதையும் நீ நிச்சயம் காண்பாய். உன்கிட்ட நான் எதிர்பார்க்கறது நம்பிக்கையோடு என்கிட்ட ஒப்படைச்ச இல்லையா, அதுக்கான பலனை பொறுமை காத்து உன் கையில் கிடைக்கிற வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமை இருந்தால் போதும்.
உன்னுடைய சங்கடங்கள் தீரும், சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். உனக்கானது உனக்கானது மட்டுமே. யார் அதை தடுக்க நினைச்சாலும் உன் சாய் அதை உன் கைக்கு கொண்டு வந்து சேர்க்குற வரைக்கும் ஓய மாட்டேன். அதனால் எதை கண்டும் கலங்காத. உன் சாய் நான் உன் கூட இருக்கிற வரைக்கும் உன் கஷ்டங்கள் எல்லாம் படிப்படியாக விலகும். இந்த கஷ்டம் தீராதான்னு நீ என்கிட்ட புலம்புனதை கேட்டுட்டு நான் சும்மா இருப்பேனா என்ன? எதை கண்டும் பயப்படாத. நல்லதை நினைக்கும் உனக்கு நல்லதே கிடைக்கும். என்னுடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பவும் உண்டு. என் மேலே நீ வச்சிருக்கிற நம்பிக்கை ரொம்ப பெருசு. அதை விட உன் மேலே என்னுடைய கருணை இருக்குது தெரியுமா? அது ரொம்ப ரொம்ப பெருசு. என்னுடைய அன்பையும் ஆசீர்வாதத்தையும் உனக்கான அருளையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய நேரம் கனிந்து விட்டது. இனி உன் வாழ்க்கையில் எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நீ கேட்ட அனைத்தும் கிடைக்கும். உன்னுடைய வாழ்க்கை இந்த உன் சாய் அருளோடு பலமாக இருக்கும். ஓம் சாய்ராம். இது போன்ற பாபாவினுடைய அற்புதமான அருள் உரைகளையும் பாபாவின் ஆசீர்வாதங்களையும் பெறுவதற்கு நம்ம சேனல் சாய் சாத்விக் லைஃப் ஸ்டைலோட இணைந்திருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஒரே ஒரு லைக் என்ன இன்னுமே மேலே மேலே ஊக்குவிக்கும். பாபாவின் இது போன்ற அற்புதமான பதிவுகள் உங்களுக்காக இந்த சேனலில் காத்துக்கிட்டு இருக்கிறது. இணைந்திருங்கள். சாய் சாத்விக் லைஃப் ஸ்டைல். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு அற்புதமான பதிவோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன். ஓம் சாய்ராம். ஓம் சாயி ஸ்ரீ சாயி. ஜெய ஜெய சாயி.